ஹாய் காய்ஸ், மீண்டும் ஒரு உயிரினத்தோடு உங்களை சந்திக்கிறேன். இதுதான் ஓணான் பச்சோந்தி. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சூழலுக்கேற்ற வகையில் தன்னுடைய நிறத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய விஷேடத்தன்மையை கொண்ட இந்த உயிரினமானது பொதுவாக தோட்டங்களில் அதிகமாக காண கிடைக்கும். ஏன்னா இந்த உயிரினம் பொதுவாக தோட்டத்துக்கு வரக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய ஏனைய உயிரினங்களான பூச்சி புழுக்கள், நத்தைகள் போன்ற விலங்குகளை சாப்பிட்டு தான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்குது. உங்களுக்கு பார்த்துன்னு சொன்னால் இந்த உயிரினம் இப்போ இருக்கக்கூடிய இந்த தாவரம் ஒரு வகையான அவரை இனத்தை சேர்ந்த கொடி. இந்த கொடியுடைய நிறத்துக்கே தன்னுடைய நிறத்தை மாற்றிக்கொண்டு ஒரு விஷேடத்தன்மையோட தனக்கான இறை வரும் வர காத்து கொண்டு இருக்குது. ஸோ சில சமயங்களில் எங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழல் கொஞ்சம் வித்தியாசமான சூழலாக இருக்கும். அது நல்ல சூழலாக இருந்துட்டு சொன்னால் நாங்களும் அந்த சூழலுக்கேற்ற வகையில் எங்களை மாற்றி கொண்டு தான் வாழ வேண்டும் அப்படின்ற விஷயத்தை தான் இந்த ஓணான் எங்களுக்கு கற்றுத்தந்து கொண்டிருக்குது. ஸோ காய்ஸ், இது மாதிரியான உயிரினங்கள் தோட்டத்துக்கு வருவதை கண்டா நீங்கள் பயப்படவும் தேவையில்லை, அதே நேரத்தில் இதை நீங்கள் துன்புறுத்தவும் தேவையில்லை. இதுக்கு முன்னாடியும் ஒரு வீடியோவில் நான் இதே இனத்தை சேர்ந்த அரண் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வகையான பள்ளியை பற்றின டீட்டெயில்ஸை இங்கிலீஷில், அதாவது ஆங்கிலத்தில் நான் சொல்லியிருந்தேன். அந்த லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ கைஸ், உங்களுக்கும் இது போல் ஏதாவது விஷயங்கள் தெரியுமா இருந்துன்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் முதல் தடவையாக என்னோடய சேனலுக்கு வரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக இணைஞ்சிருங்க.